வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழ கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு தரமான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். நிறைய பேர் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க. அப்படி இது மாதிரி சாப்பிடணும்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பலாப்பழ கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைக்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த சாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வடச்சட்டி தூக்கி வச்சு அதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். அது ஹீட்டாகி ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக. தீயக்கூடாது. தீயறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிலாம் போட தேவையில்ல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டையெல்லாம் உரித்து வச்சுருக்குறோம். சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையை அதை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு பலாப்பழ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு, கல் உப்பும் லைட்டாக போட்டதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு விசில் வச்ச வேண்டியது தான். ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இந்த சாந்துக்கு ரெடி பண்ணுவோம். ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் சூடாகட்டும். வெங்காயம் பூண்டும் நல்லாவே இதாகிடுச்சு. அடுத்தது தக்காளி வந்து இந்த மாதிரி 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம அதையும் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ஒரு பீஸெல்லாம் போடல. அப்படியே 4 கீரி அப்படியே போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொஞ்சம் கருப்பு இது வர அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீரக மிளகு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம அப்புறம் கசகசா, பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் அதிலே சேர்த்திக்கிறோம். அது கூட உளுந்து வந்து சேர்த்திக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ இந்த பிரியாணிக்கு போடுற பூவெலாம் இருக்கும் அது. அப்புறம் நம்ம அன்னாசி பூ இருக்கும், அன்னாசி பூவும் இதிலே போட்டுக்கலாம். இது கூட கிராம்பு 2 போட்டுக்கலாம். எதுவும் குக்கர் விசில் அடிச்சிட்ருக்குது. பட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பட்டை எடுத்து நான் 2 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, 4 விசிலும் வந்துருச்சு. விசில் கொஞ்சம் இறங்கட்டும். அது வரைக்கும் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். நம்ம இப்போ சாப்பாடு வைக்கணும். வெள்ளை சாப்பாடு வைக்கிறோம். பலா கொட்டை கத்திரிக்காய் குழம்பு விசஸ் வெள்ளை சோறு. இந்த பக்கம் நமக்கு காலை டீ ரெடி ஆகிட்டுருக்குது. பலா கொட்டை நல்லா வெந்திருக்கு. இந்த பலாக்கொட்டை இந்த மாதிரி வெந்திருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் உரிக்கணும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பலாக்கொட்டை தனியாக வந்துடும்.
ஆல்ரெடி பழத்துலேருந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இருப்போம். அதிலிருந்து அந்த தோலை தனியாக பிரிக்கணும். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். அலசிட்டு இன்னொரு வடைச்சட்டி எடுத்து வச்சிடலாம். அந்த சாந்து ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அந்த மசாலா நம்ம வதக்கி வச்சுருந்தது, ஏன்னா அதை அரைக்கணும். இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏதாவது சௌரியத்துக்கு ஊற்றுறான்னு பார்க்காதீங்க. இதை நம்ம மொண்டு ஊற்றுறதுனால அளவு மாதிரி வரும். அதனால தான் அப்படி. காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா படன்னு வெடித்து வரட்டும். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும். அதில் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு போடுறது சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு எல்லாம் இது பண்ணி விட்ருங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும். முறுமுறுன்னு வரணும் கருவேப்பிலை. ஓகே, இதை ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே தூக்கி போட்டுக்கலாம். சுட போட்டு மிக்ஸி எல்லாம் துவைச்சி விட்றாதீங்க. அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தனியாக ஊற்றாமல் அந்த வடை சட்டியிலே லைட்டாக ஊற்றி அப்படியே கலக்கி ஊற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதை கூட 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம குழம்பு நல்லா கெட்டி தன்மையோடு வரது வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அதுவும் 2 போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு குக்கர் மூடி தூக்கி அதுக்குள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி இது வேறு அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் தக்காளியை போட்டு விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே இதை நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு ஆறாருன்னு அரைச்சி விட்டுறலாம். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்திக்கிறோம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி கழுவி வச்சாச்சு. கொஞ்சமாக கல்லுப்பு. இது குழம்புக்கு முதல்ல போட்டதெல்லாம் அங்கங்கே தேவையான இடத்துல அப்படியே போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வரும். அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து பலாக்கொட்டை இதோடய சேர்த்துட வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி வேவிச்சு தோல் உரித்து வச்சுருக்குறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வெஜ்ஜு சாலட் மாதிரி நல்லா காயாக இருக்கும். அதெல்லாம் நல்லா அப்படியே கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருந்த அந்த சாந்து இருக்குல்ல, அதை எடுத்து அந்த குழம்போட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு
அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டு அதையும் கொண்டு வந்து இதில் ஊற்றிடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் தனியாக. இப்போ வந்து இது கூட மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கொதி விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல். நல்லா புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி இதே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா போட்டு புளியை கரைச்சி அப்புறமா எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடுங்க. குழம்பு கொதிக்கு வர்றப்ப போட்டு புளிஞ்சு விட்டுற வேண்டியதான். இப்போ மறுபடியும் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா குழம்பு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்குவாங்க. அந்தளவுக்கு காய் போட்டுருங்க. ஃபினிஷிங் டச் எப்பயும் போல் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்தோம்னா மணக்க பலாக்கொட்டை கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. வேறு மாதிரி இருக்குது. பலாக்கொட்டைலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மறக்காம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.